guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து டீகம்போஷன்னா என்ன, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டீகம்போஷன் பற்றி வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எனர்ஜி ஃப்ளோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டத்தில் தேர்ட் பாயிண்ட். ஸோ எனர்ஜி ஃப்ளோ பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இஃப் யூ டேக் த டீப் sea hydrothermal ecosystem, sun is the only source of energy for all ecosystems on earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் பட் இஃப் யூ டேக் த டீப் சி, கடலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் இருக்கும். அந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸ்லேருந்து நிறையா கேஸஸ் வந்து லிபரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபைட் ஆர் மீத்தேன், இந்த மாதிரி கேஸஸ் வந்து லிபரேட் ஆகும். ஸோ இந்த சல்ஃபைட்டையும் மீத்தேனையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. லைக் கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. Chemosynthetic bacteria is more abundant in the hydrothermal ecosystem. Make the note on this point. Chemosynthetic bacteria. ஸோ கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஸோ இஃப் யூ டீப் ஹைட்ரோதெர்மல் வென்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா வில் அண்டர்கோ கீமோசிந்தசிஸ். எப்படி ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட்டை யூஸ் பண்ணி பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதோ ஃபுட்டை, இங்கே இந்த கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாஸ் வந்து இந்த தெர்மல் வென்ஸ்லேருந்து லிபரேட் ஆகக்கூடிய சல்ஃபைட் அஸ் வெல் அஸ் மீத்தேனை வந்து எடுத்துக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெடியூஸ்டு கார்பன் காம்பனண்ட்டாக வந்து மாற்றிக்குது. அதுக்கப்புறம் அந்த லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ், கடலில் இருக்கக்கூடிய லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் மொலஸ்கா, அனலிட்ஸ், அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ மொலஸ்காவில் அந்த பைவால்வ்ஸ், சிப்பினா இருக்குண்ணே, சிப்பி, அண்ட் தென் அனலிட்ஸில் டியூப் வார்ம்னு ஒரு வார்ம் இருக்குது, டியூப் வார்ம். அந்த டியூப் வார்ம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வார்ம்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டு இல்லை, ஸ்டொமக் இல்லை, இதெல்லாம் வந்து கில்ஸ் கூட இல்லை, வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அதோட பாடியோட சர்ஃபேஸில் வந்து அட்டாச் ஆகி அது என்ன ஃபுட்டு அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுச்சு, அந்த சல்ஃபைட்டையும் மீத்தேனையும் ரெடியூஸ்டு ஃபார்மில் மாற்றி ரெடியூஸ்டு கார்பன் காம்பனண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து இந்த பாக்டீரியா வந்து இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு வந்து கொடுக்குது. அண்ட் தென் இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து இந்த பாக்டீரியாவுக்கு ஹேபிடேட்டை வந்து கொடுக்குது. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து, ஏன்னா ப்ரொடியூசர் சன்லைட் வந்து இல்லை, சன்லைட் இல்லாத பட்சத்தில் அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் ஃபர்தராக வந்து எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட், ஸோ இஃப் யூ டேக் தி ecosystem, sunlight is playing a vital role in the ecosystem. Okay, without sunlight the total universe or else the total ecosystem will be collapsed. Okay, so in the incident solar radiation, so சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் கதிர்வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா less than 50% தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து எடுத்துக்குது. ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், சூரிய ஒளியிலிருந்து எவ்வளோ ரேடியேஷன்ஸ் வருது வந்து பார்த்தீங்கன்னா less than 50%. மேக் அ நோட், less than 50, not 50, less than 50. ஸோ அந்த less than 50ல் பிளான்ஸோ இல்லை ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ணிக்குது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஓன்லி 2 to 10% தான். அதான் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி யூட்டிலைஸ்ட். ஓகே, in 2 mark they may be repeatedly asking this question, PAR, expand PAR, photosynthetically active radiation. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் டிபெண்ட் ஃபார் தேர் ஃபுட் ஆன் ப்ரொடியூசர்ஸ். எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து எனர்ஜி வந்து இதே ஆர் தி ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவலில் வரக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான். எல்லா அனிமல்ஸும் வந்து ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, டேரெக்டாகவோ இன்டேரக்டாகவோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் if you find unidirectional flow of energy, so energy is always flow through unidirectional in the sense producers இருந்து primary consumers and then primary consumers இருந்து secondary consumers. ஸோ ரிவர்ஸ் மேனரில் வந்து போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்லேருந்து பிரைமரி கன்சியூமர்ஸ்லேருந்து ஒன்ஸ் அகேன் திரும்பி பிளான்ஸுக்கே வந்து போகுமா எனர்ஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ எனர்ஜி கேன் either be created or be destroyed. It can be transmitted from one form to the another form. Okay, and then further ecosystems are not an exemptனா விதிவிலக்கல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஈகோசிஸ்டம் சார்ந்து இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து உள்ளே வந்து இம்ப்ளி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இஃப் யூ டேக் தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், இட் ஸ்டேட்ஸ் தட் ஸோ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் என்ட்ராஃபிலேருந்து லோயர் என்ட்ராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம்னஸ் மூமெண்ட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இஃப் யூ டேக் அ கப் ஆஃப் காஃபி, ஸோ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு ஃபர்தராக வெளியே இருக்கக்கூடிய மக்கில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட், கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன் தான் படிச்சிருப்போம்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லாஸ் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் இப்போ வரையும் இயங்கிக்கிட்டு இருக்குது. எனர்ஜியை வந்து உருவாக்கவும் முடியல, அழிக்கவும் முடியல, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற தான் வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பிளான்ட் இந்த ஈகோசிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ். பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், நாட் ஓன்லி பிளான்ஸ், அந்த ஃபோட்டோசிந்தடிக் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், தே ஆர் ப்ரிப்பரிங் தேர் ஓன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் த பிக்மெண்ட் கால்ட் குளோரோஃபில். ஓகே, இந்த டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் தான். பிளான்ஸ், ஒடி பிளான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஹெர்பேஷியஸ், ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வந்து. ஓகே, இஃப் யூ டேக் தி அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம், ஃபைட்டோ பிளான்டன்ஸ், மிதவை தாவரங்கள், இதை வந்து நேக்கட் ஐஸில் வந்து பார்க்க முடியாது, த்ரூ ஒன்லி அவர் மைக்ரோஸ்கோப் வி கேன் ஏபிள் டு சி. அண்ட் தென் ஆல்கி, ஹையர் பிளான்ஸ், சப்மர்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டத்தில், as well as ரிவர்லையும் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் அக்வாட்டிக். ஓகே, சார் சி வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். ஃபுட் செயின் இஸ் நத்திங் பட் தி simple representation of a trophic level where the eating are being eaten, nothing but grass இருக்குது அப்படின்னா அந்த கிராஸை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு கிராஸ் ஆப்பர் இருக்குது, அந்த கிராஸ் ஆப்பரை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரெப்டைல்ஸ் இருக்குது, கேன் பி லிசார்ட். ஸோ அப்போ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபிக்கில் வந்து இன்னொரு ட்ராபிக்கில் அவருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின்ஸ் நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். இது ஃபுட் வெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் 2 or more ஃபுட் செயின். ஸோ 2-3 ஃபுட் செயின்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு வெப் லைக் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். வெப் லைக் இந்த சென்ஸ் மிக்ஸ்டாகி வந்து இருக்கும், கொலாப்ஸ் ஆகி நல்லா வந்து ஜிக்ஸாக்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போது ஒரு அனிமல் வந்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஃபுட்டை வந்து அதனால் கன்சியூம் பண்ணிக்க முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப். ஸோ அடிக்கடி இந்த லெசனில் ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் as well as 1 மார்க் தான் வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. ஓகே, ஸோ நோ எனர்ஜி இஸ் ட்ராப்ட் இன்டு அன் ஆர்கானிசம். ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமலுக்கு எனர்ஜி வந்து ட்ராப் ஆகாது, அது வந்து அடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும், டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். த எனர்ஜி ட்ராப்டு பை தி ப்ரொடியூசர்ஸ் hence is either passed on the consumer or the organism dies, nothing but அந்த அனிமல் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை இறந்து போனாலும் சரி எனர்ஜி வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அனிமல் இறந்துருச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். டெட்ரிட்டஸ் அப்படின்னா என்ன, ஆர்கானிக் மேட்டர் ஈஸிலி டீகம்போஸ் ஆகக்கூடிய டெட் ரிமைன்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ப்ரொடியூசர்னா என்னென்னு பார்த்தோம், பிளான்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அது டேரெக்டாகவோ இன்டேரக்டாவோ ஃபார் தேர் ஃபுட் அண்ட் நீட் சர்வைவல் காண்டி. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இவங்களை கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ known as heterotrophs. Hetero means it can't able to prepare their own food. It always rely or depend upon the autotrophs. ஸோ இஃப் தே ஃபீட் ஆன் தி ப்ரொடியூசர்ஸ் பிளான்ஸை மட்டும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ்னு சொல்கிறாங்க, நத்திங் பட் தி ஹெர்பிவோர். ஓகே, பிளான்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி கேட்டில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர் கேட்டகரியில் வந்து வரும். ஈவன் ஸ்மால் இன்செக்ட்ஸும் ஹெர்பிவோர் கேட்டகரியில் வந்து உள்ளே வரும். ஓகே, இப்போது இந்த அனிமல்ஸ், இந்த பிரைமரி கன்சியூமர்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ்னு சொல்கிறாங்க, நத்திங் பட் கார்னிவோர்ஸ். இவங்க வந்து அந்த அனிமலை சாப்பிடுவாங்க, அடித்து சாப்பிட்றதுனால அது வந்து இறந்து போகிற நிலைமை வந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து கார்னிவோர்ஸ், தேர் ஆல் கார்னிவோர்ஸ். லைக்வைஸ் யூ குட் ஹாவ் டெர்ஷரி கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கார்னிவோராக வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த கார்னிவோரா சாப்பிடக்கூடிய அனிமல் டாப் மோஸ்ட் கார்னிவோரா அவங்க வந்து இருப்பாங்க. Obviously, the primary consumers will be the herbivores. Some common herbivores are insects, birds and mammals in the terrestrial ecosystem. If you take the aquatic ecosystem, மேஜராக இருக்கக்கூடிய ஹெர்பிவோர் யாருன்னா மொலஸ்கா தான். ஓகே, அதுதான் நான் இங்கே சொன்னேன், அந்த பைவால்ஸ்ன்னு சொன்னேன், சிப்பி, அந்த கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா, டீப் சி ஹைட்ரோதர்மல் வென்ட்ஸ் அப்படின்னு அதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், the consumers that feed upon those herbivores are called carnivores, or more correctly primary carnivores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரைமரி கன்சியூமர்ஸை ஃபீட் பண்ணக்கூடிய அனிமல், அதாவது ஹெர்பிவோர்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய அனிமல்ஸை கார்னிவோர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரைமரி கார்னிவோர், செகண்டரி கார்னிவோர் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இங்கே சிம்பிளான ஃபுட் செயின் வந்து டிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் டாபிக் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர், ஃபாலோட் பை கோட்டு, அடுத்து மேன்.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி டிஎஃப்சி. ஸோ எப்படி ஃபுட் செயின் ஃபுட் வெப்போட டிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் இந்த ஜிஎஃப்சி டிஎஃப்சி காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலி அந்த அனிமல் இறந்துருச்சுன்னா அந்த அனிமல் வந்து அனிமலோட ஆர்கானிக் மேட்டரை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய டீகம்போசர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. சாப்ரோட்ராப்ஸ், சாப்ரோ மீன்ஸ் டீகம்போசர்ஸ். ஸோ நத்திங் பட் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ்லாம் வருவாங்க. ஸோ இவங்களோட பாடியில் அதிக லெவலில் என்சைம்ஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அது வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் மேட்ரு வந்து ஃபர்தராக இன்ஆர்கானிக் மேட்டரை வந்து காம்பனன்ட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸாக வந்து மாற்றி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சைம்ஸ் தான். இது வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸோட உடம்புல வந்து இருக்குது. ஓகே, ஸோ if you compare DFC and GFC, detritus food chain and grazing food chain, more amount of energy will be transmitted in the DFC because the animals வந்து remain dead. ஓகே, டெட்டாக இருந்தாலும் அந்த அனிமல்லேருந்து நிறைய எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, ஸோ அதை டிரான்ஸ்மிட் எங்கள் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சியில் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் வருவாங்க கிரேசிங் ஃபுட் செயினில். ஆனால் டெட்டிட்டஸில் வந்து அந்த அனிமல் இறந்து போகிறனால டிஎஃப்சியில் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் ஸோ ஆர்கானிக் மேட்டர், அதாவது இட் கேன் பி ஃபீக்கல் மேட்டர் ஆர்எல்ஸ் ட்ரை லீவ்ஸை கூட இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம புக்கில் டிஎஃப்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட் சம் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ ட்ரை லீவ்ஸ், அதை சாப்பிடக்கூடிய வுட் லவ்ஸ்னு ஒரு இன்செக்ட் இருக்குது. இல்லைனா நீங்கள் கிராஸை இதுவே கூட எழுதிக்கலாம், எர்த்வார்ம் கூட எழுதிக்கலாம். அப்புறம் இந்த எர்த்வார்ம் ஆறு வுட் லவ்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய பிளாக் பேர்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எக்ஸாம்பிள் ஃபார் டிஎஃப்சி. ஸோ ஜிஎஃப்சினா என்ன, டிஎஃப்சி என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஜிஎஃப்சினா கிரேசிங் ஃபுட் செயின், டிஎஃப்சினா வந்து டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஸோ மேஜராக எனர்ஜி வந்து அதிக அளவில் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாது வந்து டிஎஃப்சியில் தான், ஜிஎஃப்சியில் கம்மியாக இருக்கும். அதே இது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த டிஎஃப்சியோட ஃபுட் செயின் வந்து நம்ம அதிக அளவில் பார்க்க முடியாது, ஜிஎஃப்சி தான் மேஜர். ஏன்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் மேஜராக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளான்டன்ஸ் தான். ஸோ ப்ரொடக்டிவிட்டி டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இந்த பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அதிக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் தான் நடக்குது. 170 பில்லியன் டன்ஸ். 70% நம்ம ஓஷன்ஸ் இருக்குது, வாட்டர் தான் வந்து அதிக லெவல்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு ஓஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பயோமாஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 55 பில்லியன் டன்ஸ். ஸோ அங்கே வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஜிஎஃப்சி தான் வந்து மேஜராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பிளான்ட்ஸு ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்கும்போது ஒரு மரத்துலேருந்து நிறையா செடியிலேருந்து அந்த மரத்துலேருந்து நிறையா அதிக அளவில் வந்து இலை வந்து உதிர்ந்துடுச்சு அப்படின்னா அங்கே வந்து போக போக அந்த சில அனிமல்ஸ் வந்து ஃபீக்கல் மேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த காம்போனன்ட்ஸ் ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிக லெவலில் காணப்படும். ஸோ அதிக லெவலில் மழை பெய்யும். ஸோ அந்த ப்ராசஸ், டீகம்போஷன் ப்ராசஸ் வில் பி more exclusively seen in the terrestrial ecosystem. If you compare, there will be less amount of DFC seen in the aquatic ecosystem. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து ஜிஎஃப்சி தான் வந்து மேஜர் கண்டக்ட் in the sense energy will be transferred or can be moved from one part to one traffic level to another traffic level. அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜிஎஃப்சி, டிஎஃப்சி, ஃபுட் செயின், ஃபுட் வெப் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ இங்கே வந்து ஒரு டயக்ராமேட்டிக் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டிபிக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராபிக் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ராபிக் லெவல்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் பிளான்ட்ஸு, செகண்ட் வந்து ஹெர்பிவோரு, தேர்டு வந்து கார்னிவோரு, ஃபோர்த்து வந்து டாப் கார்னிவோரு. 2 விதமான ஈகோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்வாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளான்டன்ஸு. ஸோ அதான் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜூ பிளான்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அடுத்து அந்த ஜூ பிளான்டன்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷு, அடுத்து மேனு, கிராஸ் ஹாப்பரு, பேர்ட்ஸு. ஃபர்தராக அந்த இங்கே என்னென்னு கொடுக்கல, வேறு ஏதாவது நம்ம டாப் கார்னிவர் இருக்கக்கூடிய ஈகிள் கூட போட்டுக்கலாம். ஓகே, have you understood? Very very easy. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனர்ஜி, அதாவது எனர்ஜி வந்து எங்கே அதிகமாக இருக்குது, எந்த ட்ராபிக் லெவல்ஸில் வந்து அதிகமாக இருக்குது, ஜிஎஃப்சியா டிஎஃப்சியா அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் இஸ் தட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிக்ரீசஸ் அட் சக்ஸசிவ் ட்ராபிக் லெவல்ஸ். நத்திங் பட் ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலில் போகும்போது எனர்ஜி கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ எதனால் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த அனிமல் வந்து ஃபீக்கல் மேட்டர்ஸில் சில எனர்ஜி லாஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா அந்த அனிமலோட பாடிக்கு தேவைப்படக்கூடிய ரெஸ்பிரேஷன் கண்டென்ட், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஸோ அந்த ஃபுட்டை வந்து அது 1 செகண்ட் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய எனர்ஜி, இந்த மாதிரி காம்பனண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனர்ஜி லாஸ் வில் பி தேர். ஸோ ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து எனர்ஜி லாஸ் வில் பி சீன், அதை வந்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த அனிமல் வந்து இறந்து போனாலும் கொடுத்துருக்கான் பாருங்க. when an animal or organism dies, it is converted into detritus or dead biomass that serve as an energy source for decomposers. ஸோ டீகம்போசர்ஸ்க்கு எனர்ஜி சோர்ஸே என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டாக இறந்து போன அந்த டெட் ரிமைன்ஸ் தான். organism that each traffic level depend on those are at the lower traffic level. ஸோ ஒரு டிராஃபிக் லெவலில் சார்ந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் வந்து இருக்குது. லோயர் டிராஃபிக் லெவல்லேருந்து இருக்கக்கூடிய ஆர்கானிசம் சார்ந்து தான் ஹையர் டிராஃபிக் லெவலில் அந்த ஆர்கானிசம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்சிஆர்டியில் எந்தெந்த பாயிண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் போர்டில் ஹைலைட் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸ்டாண்டிங் கிராப் இஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிவிங் மேட்டர் இருக்குது, ஆர்எல்ஸ் எவ்வளோ பயோமாஸ் இருக்குது, எவ்வளோ லிவிங் அனிமல்ஸ், லிவிங் மேட்டர் இந்த சென்ஸ் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ கிராஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கிராப். ஸ்டாண்டிங் கிராப்பை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயோமாஸில் தான் மெஷர் பண்ணுறான். ஆர் தி நம்பர் இன் யூனிட் ஏரியா. அதான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ கவுண்ட் நம்பர் ஆஃப் கிராஸஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கிராப். ஸோ இதை வந்து ட்ரை வெயிட்டில் தான் வந்து மெஷர் பண்ணுவான். எப்பயுமே பயோமாஸை ட்ரை வெயிட்டில் தான் மெஷர் பண்ணுவான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெயிட்டில் வந்து மெஷர் பண்ணோம்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் வில் பி தேர். ஓகே, வேரியபிலிட்டி changes will be there if you measure the biomass in fresh weight. வாட்டரை நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு ட்ரை வெயிட்டில் மெஷர் பண்ணால் தான் மோஸ்ட் அக்யூரேட்டாக வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தென் எனர்ஜி ஃபுட் செயின், கிரேசிங் ஃபுட் செயின், இதில் வந்து ஒரு டிராஃபிக்கில் வந்து இன்னொரு டிராஃபிக் எனர்ஜி லாஸ் இருக்குன்னு சொன்னோம்னா எனர்ஜி ஃப்ளோஸ் இருக்கும். அது வந்து 10% லா. லிண்ட் மேன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் பற்றி ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ லிண்ட் மேன் 10% லா. Lindemann 10% law. So he was the first person who proposed these 10% law. So initially from சன்லைட்ல இருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%. ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம பார்த்தோம் பார்னா என்னென்ன, ஏன்னா 2 to 6 10% தான் எனர்ஜி. இதுவே சன்லைட்டை வந்து கேப்சர் பண்ணி எனர்ஜி வந்து அதோட இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது ஃபுட்டு. ஸோ அதனால் சூரிய ஒளியிலேருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு 1% வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ்க்கு 10%, ஃப்ரம் ப்ரைமரி கன்சியூமர் டு செகண்டரி கன்சியூமர் 10%, ஃப்ரம் செகண்டரி டு டெர்ஷரி கன்சியூமர் 10%. இந்த மாதிரி 10% எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து அடுத்த டிராஃபிக் லெவலுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் தான் இங்கே எனர்ஜி ஃப்ளோ த்ரூ டிஃப்ரெண்ட் டிராஃபிக் லெவல்ஸ்னு டயக்ராமேட்டிக் போர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட எனர்ஜி ஃப்ளோ கான்செப்ட் வந்து முடியுது. Now I am just going to share some important points regarding GFC, DFC and food chain and food web. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the transfer of energy from producers to top consumers through a series in the sense லீனியராக வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதை வந்து ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் வெப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் தட் ஆர் இன்டர்கனெக்டட் டுகெதர். நிறைய ஃபுட் செயின்ஸ் ஒன்று சேர்ந்து லிங்க் ஆகி அது வந்து ஒரு வெப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஃபுட் வெப்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஆர்கானிசம் ஹோல்ட் ஒன்லி ஒன் பொசிஷன், பிகாஸ் இஃப் யூ டேக் தி கிராஸ், ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிராஸ் ஆப்பர் மட்டும்தான் இருக்கும். அந்த கிராஸ் ஆப்பர் அந்த ஈக்கோசிஸ்டம் தான் கிராஸ் ஆப்பர் மட்டும் இருக்கும். ஆனால் இங்கே 2-3 ஃபுட் செயின் சேர்ந்தனால கிராஸ் ஆப்பரும் வரலாம், அதுக்கு அடுத்து நீங்கள் வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேட்டல்ஸும் வந்து வரலாம். ரெண்டுமே ஹெர்பிவோர்ஸ் தான் இருக்குது. ஓகே, the flow of energy can be easily calculated. அந்த எனர்ஜி ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இங்கே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது லீனியராக இருக்குது, இது வெப்லைட் போர்ஷனில் இருக்கிறதுனால. இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் அண்ட் ப்ரொசீட் இன் அ ப்ராக்ரெசிவ் ஸ்ட்ரைட் லைனாக வந்து அந்த லீனியராக வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கிராஸ், ரேபிட், லைன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் பிரான்ச்சிங் லைன்ஸாக வந்து இருக்கும். காம்படிஷன் இஸ் லிமிட்டட், வேர் ஹியர் காம்படிஷன் வில் பி மோர் பிகாஸ் டிஃப்ரெண்ட் டிராஃபிக் லெவல்ஸ் ஆர் ஆக்குபைட் ஹியர். ஓகே, அண்ட் தென் டிஎஃப்சி, அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், டெட் லீவ்ஸு, வுட் லவ்ஸு, பிளாக் பேர்ட்.
ஸோ நம்ம என்சிஆர்டிலையும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இன்கேஸ் டெட் லீவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணக்கூடிய நம்ம ஏத்துவாமும் வந்து நம்ம போட்டுக்கலாம் டெட்ரிட்டஸில் ஃபுட் செயின். ஸோ இன் அன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் ஜிஎஃப்சி இஸ் த மேஜர் கண்டக்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மேஜராக அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இறந்து போனாலும் ஈஸியாக வந்து அது டீக்ரேட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஜிஎஃப்சி இஸ் வெரி எசென்ஷியல் இன் தி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். டிஎஃப்சி வந்து பார்க்க முடியாது. இதே டெரஸ்ட்ரியலில் வந்து அதிக அளவில் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை கன்சியூம் பண்ணக்கூடிய டெட்ரிட்டிவோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரெசென்ட் இன் தி டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எனர்ஜி ஃப்ளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் டு தி லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறனால mostly biomass productivity will be more exclusively in the terrestrial ecosystem. So next in the comparison GFC and DFC. So GFC is it starts with green plants produces, but here dead remains. அதை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய டீகம்போசர்ஸ் தான் டீகம்போஸ் பண்ண போகுது. அங்கே டீகம்போசர்ஸ் பாடியில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது, அதான் பிரேக் பண்ண போகுது. அடுத்து இங்கே a much less fraction of energy. ஸோ சின்ன லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. ஆனால் இங்கே லார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. ரீசன் வந்து இந்த அனிமல் வந்து இறந்துடுச்சு. ஆனால் இங்கே அந்த அனிமல் உயிரோடு இருக்கிறதுனால சில எனர்ஜி வந்து ஃபீசஸ்லையோ இல்லை செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்படுது. ஸோ எனர்ஜி ஃபார் ஃபுட் செயின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் சன். சன் இஸ் தி மேஜர் சோர்ஸ் ஹியர், வேர் ஹியர் detritus is the major source of energy. So up to this energy flow concept is come to end. So if you have any queries, comment in the comment section. So like, share and subscribe. So thank you one and all. We shall see the next class in the upcoming videos. Thank you.